இந்த மாதத்தில் மட்டும் 4 முறை சபரீசனை போய் ஆதவ அர்ஜுனா சந்திச்சிருக்காரு. விஜய் அவர்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த மாதம் மட்டும் 4 முறை சந்தித்திருக்கிறார். என்ன விவரங்கள், அந்த சந்திப்பில் என்ன விவரங்கள் நடந்ததெல்லாம் தெரியல. விஜய் அவர்கள் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன் நான். சரி, நான் ஒரே கேள்வி கேட்குறேன். இப்போ 4 தடவை போய் சபரீசன் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம முக ஸ்டாலினோட மருமகன், அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சபரீசனை போய் ஆதவ அர்ஜுனா பார்க்குறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஏதாவது ஆதாரம் இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் சொல்லி ப்ரூவ் பண்ணோம்ல. நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு இவர் சொன்னார், இத்தனை மணிக்கு போய் பார்த்தாரு, ஏதாவது சொன்னோம்ல. வாய் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் உளறிவியா? நான் கேட்குறேன், எது வந்தாலும் நியாயம் வேணாமா? யோசிச்சு பாருங்க. ஓத்து விடுவோம் பாட்டுக்கு, ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு, நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓலு 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 ஓத்தாண்டா ஓலு உலகமாக ஓலு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? திமுகவும் அதிமுகவும் 2026 கூட்டணி, அது தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டாக்கா, வாய் இருக்கு பேசுகிறேன், சவுக்கு சங்கர் கூட தான் வாய் இருக்குன்னு பேசுகிறான், அதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமா கேள்வி கேட்டுருக்க முடியும் அப்படின்னு அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா அது எவ்வளோ ஒரு தற்குறித்தனம் யோசிச்சு பாருங்க நீங்கள். ஆனால் உண்மையிலே இன்னொரு